சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தலைமைச் செயலர் முருகானந்தம் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். தொலைநோக்கு திட்டம் காண்பவர் நரேந்திர மோடி, தொழிற்சாலை பெருக செய்தவர் நரேந்திர மோடி, விலைவாசி குறைய செய்தவர் நரேந்திர மோடி, வேலை வாய்ப்பு நமக்கு தந்தவர். எங்கடாவ இந்த ஏரியாவில் அங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு, ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறியிருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவை நிறுவனங்கள் ரத்து செய்ததால் மக்களும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர் என்ன வாயில சொன்னாருன்னு தெரியல. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தட்டுப்பாடு இப்ப பெருசா போயிட்டு இருக்கு. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஏற்கனவே சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இருப்பதாக கூறி சில ஹோட்டல்கள் நிர்வாகம் உணவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? சென்னையில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் புக் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன செருப்பு அருந்து போச்சு, 2வது தடங்களும் ஆகி போச்சே. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சக்சஸ். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறியிருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவை நிறுவனங்கள் ரத்து செய்ததால் மக்களும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். எதுக்கெல்லாம் அதிகமா கேஸ் நீங்க பயன்படுத்தி குக் பண்ணுமோ அதையெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சார் என்ன சொல்ல வரீங்க? என்ன பிரச்சனை நம்ம ஊர் மக்கள்னா, இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே எல்லா சிலிண்டரை ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஏன் குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? there are methods we can eat without cooking. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்த. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது. ரைட், முடியும். நம்மளுடைய என்னமா நம்மள இண்டக்ஷன் ஸ்டவ் மக்களாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாலு இட்லிக்கு எதுக்குடா 6 சிலிண்டர்? சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். மனுஷனாடா நீங்க எல்லாம்? சத்தியம் என்ன பண்றீங்க? இது கேஸ் தீர்ந்து போச்சு போஇருக்குடா, பத்த மாட்டேங்குது. ஜெய் ஸ்ரீராம் சொல்றா. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மாப்ள என்னையா என்ன அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. பெட்ரோல் இருக்கான்னு பாரு. பெட்ரோல் இல்ல மாப்ள. அதான் பெட்ரோல் டேங்க் உள்ள வாயை விட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியா? நீ சொல்லி பாரு முதல்ல. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். க்ளோஸ் பண்ணு. ஃபுல்லா ஆயிட்டு போகுது. இப்படிங்க. சூப்பர்ப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சோகமா இருக்கு. என்ன விஷயம்? காசு இல்லடா, ஜீரோல இருக்கு. அக்கவுண்ட்ல 0 தான் இருக்கா? ஆமா. ஜெய் ஸ்ரீராம் சொல்லியா? ஜெய் ஸ்ரீராம். 15 லட்சம் வந்துருக்கு. என்ன நடக்குது? என்னடா மேஜிக் பண்றீங்க? என்ன அவ்வளவு சோகமா இருக்க? நான் வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கடுப்பாதுடா. அப்படியே கொடுத்தா மட்டும் செஞ்சு கிழிச்சு விடுவேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. இது ஜெய் ஸ்ரீராம் சொல்றா வேலை கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம். மோடி வணக்கங்க மோடி.
ஹலோ யூ காட் அ ஜாப். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. பொண்ணல்ல. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். திடீர்னு ஹோட்டல் முதலாளிங்கெல்லாம் வந்து எங்க கிச்சனுக்குள்ள போய் நாங்க எட்டி பார்த்தோம், எல்லா கேஸ் சிலிண்டரும் தீர்ந்து போச்சு அப்படின்னு குய்யோ முறையோன்னு ஒப்பாரி வச்சாங்க. என்னடான்னு பார்த்தா நேற்று மார்ச் 9ஆம் தேதி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாடு முழுவதும் இருக்கிற 62,000 ஹோட்டல்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா அவங்க தங்களுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க. காலையில ஒரு வேளை தான் கடை போடுறோம். பட் இது சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்குது. சிலிண்டர் கம்பெனில கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கேயோ சண்டை, அதனால வந்து சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த சிலிண்டரும் கொஞ்சம் கிடைக்க கஷ்டமா இருக்கு. இதனால நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அதான் எங்களுக்கு சிலிண்டர் வரலைன்னா எங்களுக்கு தொழில் பண்ண முடியாதுங்களே. என்னன்னா அவங்க தங்களுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க. மானங்கட்ட 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா? தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சு. தமிழ்நாட்டில் இதுவரை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலின் தான். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. 10 வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 50 லட்சமா ஆட்சி அமைச்சு இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி வந்து ஒழிச்சா போதும், எல்லா தமிழ்நாடும் தரமாயிடும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு விஜய் சொல்றாருல, அதை எப்படி பாக்குறீங்க? ஓம் சக்தி பராசக்தி திருஷா சித்திய ஃபர்ஸ்ட் அவரை சால்வ் பண்ண சொல்லுங்க. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. குப்பரப்படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையல. ஒன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். இங்கே பாருங்க, வடகொரியாவில் கிம் இருக்கிறார். கட்டிங் சேவிங், கட்டிங் சேவிங், கட்டிங் சேவிங், கட்டிங் சேவிங். மகேஷ் கட்டிங் பா அண்ணா. ஆயில் மசாஜ், கீழ் மசாஜ். ஐயோ வேண்டாம் ஜாமி, வரமாட்டானுங்க. எசுக்கி நீ ஏதோவாப்பா சலூன் கட்டி வச்சிருக்கேன், காலையில இருந்து ஒரு பையனும் வரமாட்டான்றானுவா. கையெல்லாம் நமங்குது. நீ ஏதோவாப்பா, காசுலாம் வேண்டாம், ஓசிதான் வா. அங்கே கிம் என்ன பண்றாரு, அமெரிக்கா நீங்க மட்டும்தான் ஏவுகணை சோதனை எல்லாம் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்களா? நான் கூட தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், எங்களுடைய ஏவுகணை சோதனை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். 김성은 동지께서는 함에 설치된 함상 자동포 함에서부터 구현하여야 한다는데 대하여 டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படக்கி படக்கலடி, படக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.